ஹோம் டூர் எப்படி? I need an intervention, divine intervention, you know. Only in my crucial moments do they pay attention carefully. The shadows of ஹோம் டூர் எப்படி? ஹரி அப்படிங்கிறவர் வீட்டை சுற்றி காட்டுங்க வீட்டை சுற்றி காட்டுங்கன்னு என்னோட மாடி தோட்ட சேனலில் நிறைய கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பார். சரி, நான் அதை நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் வாழ்கிற 15 வருஷமா 14 வருஷமா வாழ்கிற என்னோட வீட்டை நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். ஹரி அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் தினமும் நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு மாடி தோட்டத்தில் கமெண்ட் பண்ணுவார். அதாவது உங்கள் வீட்டை சுற்றி காட்டுங்கன்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு என் பசங்களுக்கு லீவு, ஸோ அவங்கள வச்சு ஷூட் பண்ணி எடுத்து போட்டுடலாமே அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வீடோட என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு கிரில் கேட் சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்கள் போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறமா இது ஒரு லேக் ஏரியா, அதாவது வெளியே பார்த்தீங்கன்னா ஒரே இதுவாக இருக்கும், என்ன சொல்கிறது, கோரப்புல் தண்ணி இந்த மாதிரி நிற்கும், அதனால கொசு அதிகமா இருக்கும். நெட் கேட் போட்டிருக்கோம். நெட் கேட்குள்ள அப்படியே வந்தா இது பாருங்க, என்ட்ரன்ஸ். இதுதான் என்னோட வீட்டோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல எதிர்த்தாப்புல வந்ததுமே முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரோட ஒரு பெரிய போட்டோ ஒன்று வச்சிருக்கிறோம். அப்படியே அங்க திரும்பினா லக்ஷ்மி போட்டோ ஒன்று இருக்கோங்க. லக்ஷ்மியை உள்ள வாங்க அப்படின்னு அழைக்கும் விதமா நாங்கள் அந்த லக்ஷ்மி போட்டோ வச்சிருக்கோம். இப்படி என்ட்ரன்ஸ் நம்ம நடந்து வந்துட்டோமா, அப்படியே இதுக்குள்ள போனா இது ஒரு ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் ரூம். இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்படிதான் நம்ம இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வந்திருக்கோம். இதுக்கும் ஒரு கதவு இருக்குங்க. இந்த கதவை திறந்தாலும் ரோடுக்கு நம்ம போகலாம். இந்த பக்கத்துல மெயின் டோர் வந்தோம் பாத்தீங்களா, அதுல வந்தாலும் நம்ம ரோடுக்கு போக முடியும். அரசாங்கத்துல நான் பதவியில இருந்தேன் பாத்தீங்களா, அதனால இங்க நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் நடக்கும். நான் இங்க படிப்பேன், லேப்டாப் ஒர்க் பண்ணுவேன். அதனால ஒரு டேபிள் போட்டு சேர் போட்டு இருக்கும். இது எல்லாமே நான் சட்டத்துக்கு படிச்ச புத்தகங்கள். எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. அப்படியே இதுக்கு மேல காமிங்க. அந்த மேல இருக்க கபோர்ட் ஃபுல்லா அந்த புக்ஸை நாங்க வச்சிருக்கிறோம். ஏகப்பட்ட புக்ஸ் இருந்ததுங்க. டிரான்ஸ்ஃபர்ல அங்கேயும் இங்கேயும் மாத்தி போயிட்டே இருப்போம் பாத்தீங்களா, அதுல நிறைய புக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ். இந்த ஜுடிஷியரியில நம்ம வேலை பார்த்தாலே 3 years ஒன்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை திருவண்ணாமலை மாவட்டங்கள் வாரியா டிரான்ஸ்ஃபர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருந்தா ஒரேடியா நம்ம ஜாமா செட்டெல்லாம் வரிட்டு போயிடலாம்ல, அதனால இதை நான் வாங்கினேன். இப்போ இது என்கிட்டயே என் வீட்லயே ஒரே இடத்துலயே இருக்கு. இப்போ இந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆஃபீஸ் ரூம், அங்க ஒரு முருகர் போட்டோ இருக்கு, அது காமிங்க. அப்படியே இந்த புக்ஸ் எல்லாமே என் பசங்களோடது. ஆக்சுவலி இப்போ இவங்க என் பசங்க டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன், ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன்னு இந்த டேபிள்ல சேர்ஸ் போட்டு, பிளாஸ்டிக் சேர்ஸ், அவங்கவுங்க படிப்பாங்க, அவங்கவுங்க ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. வசதியா இருக்கும்ல உட்காந்து எழுதுறதுக்கு, அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூமுக்கு நான் வரதே ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஆஃபீஸ் ரூம்ல இருந்து நம்ம அப்படியே இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஹால் வந்துடும். முழுக்க இந்த ஹாலில் தான் நான் 24 மணி நேரமும் இருப்பேன், 24 மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பெரிய சோஃபா போட்டு, நல்ல ஆடம்பரமான சோஃபாஸ் போட்டு இந்த ரூம்ஸ்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. அதில் என் பசங்க ஏறி குதிச்சு ஆட்டம் போட்டு கிழிச்சு ஒரு வழி ஆக்கிடுச்சுங்க. அப்படியே டர்ன் பண்ணி அந்த என்ட்ரன்ஸை காட்டுங்க திருப்பி ஒரு தடவை. ஸோ அங்கேருந்து தான் நம்ம இங்கே வந்தோம். இவ்வளோ பெரிய இதில் ஒரு ஷோகேஸ்ங்க. இந்த ஷோகேஸ்ல ஒரு பெரிய வால் மவுண்டட் டிவி இருந்தது. ஆக்சுவலி அதுவும் காலப்போக்கில் போயிடுச்சு. இப்போ ஒரு குட்டி டிவி இருக்கு. இது ஒரு சிம்பிளான ஒரு ஷோகேஸ் தான். இதை நாங்க கவர் பண்ணல, அதுக்கு ரீசன் தெரில. இங்க வெயில் அதிகமா அடிக்குங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் காட்டுங்க. எல்லாத்துலயுமே எல்லா ஜன்னலையுமே கொசுவலை நாங்கள் ஒட்டி வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கொசு கடிக்கும்ல, சென்னைனாலே அதிக மொஸ்கிட்டோஸ். அந்த மாதிரி இங்க மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை செம்மையா வெயில் இந்த ஜன்னல் வழியா வந்துட்டு இருக்கோம். அதனால ஒரு ஏசி போட்டிருக்கோம். தொடர்ந்து ஒரு 4-5 மாசம்
இந்த ஏசி இல்லாம இங்க வாழவே முடியாது, ஏசி போட்டுட்டு தான் இருக்கணும். அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த ஒரு பெட், இந்த பெட்ல யாருமே படுக்கவே மாட்டாங்க. இது சும்மா யாராவது வந்தா உட்காந்துக்க போக அந்த மாதிரி. இதுல பெட் கவர் கூட கிடையாது, சும்மா திங்ஸ் தான் நாங்க வச்சிருக்கோம் பாருங்க. இப்போதைக்கு நாங்க அந்த ஹால்ல உட்கார்றதுக்கு போறதுக்கு ஃபுல்லாவே பிளாஸ்டிக் சேர்ஸ் அதை தான் வந்து யூஸ் பண்றோம். இந்த ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வீடுல நாங்க குடி வந்ததுல இருந்தே இது இருக்கு. இது என் மேரேஜுக்கு கிஃப்டா வந்த ஒரு ஃப்ரிட்ஜ். இது ரொம்ப பெருசு, 440 லிட்டர்ஸ். ஸோ இதை வந்து அங்கேயும் இங்கேயும் எடுத்துட்டு போக முடியாதுல்ல, அதனாலதான் வந்து இதை நாங்க இங்க வச்சுட்டு அந்த குட்டி ஃப்ரிட்ஜ் வந்து நாங்க வச்சிருந்தோம். இப்படியே வந்தா இது வந்து கிச்சன் ரூம். அங்க கிச்சன் ரூம் நான் தனியா உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன், கிச்சன் டூர் போடுறேன். ஏன்னா அதுல நிறைய திங்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உள்ள வாங்க காட்டுங்க, ஒரு ஓவராலா காட்டுங்க. இது ஒரு மாடுலர் கிச்சனா இருந்துச்சு. ஆனா வந்து அதுல கரப்பாம்பூச்சி அடைகிறது, அதுல வந்துட்டு ஏதாவது பூச்சிகள் வர்றது, பல்லி ஒளிஞ்சுக்கிறது, அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு என்னால அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதனால அந்த மாடுலர் கிச்சன் எல்லாம் விளக்கிட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் ஆக்கிட்டேன். அதை வந்து நான் தனியா உங்களுக்கு சொல்றேன். இப்ப இப்படியே வந்தோமா, இந்த ஹாலு, இது வந்து ஒரு பெட்ரூம். இதை காட்டுங்க, இங்க வாங்க. இது ஒரு பெட்ரூம். இதுக்கும் விண்டோஸ் சூப்பரா இருக்கு. இந்த பாருங்க, செமையான ஒரு விண்டோஸ் இருக்கு. இது வழியா சூப்பரா காத்து வரும், மழை காத்து அடிக்கும், செம்மையா இருக்கும். இது என்னோட கபோர்டு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது என்னோட திங்ஸ் இருக்க கபோர்டு. திங்ஸு, புடவை, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கபோர்டு. இதுதான் ஆக்சுவலி இந்த வீட்டோட ஒரு பெட்ரூமு. இங்கே ஒரு பெரிய காட் இருந்தது. அந்த காட் இது வரைக்கும் இருந்தது. அதாவது இந்த பிளைவுட்ல செய்வாங்க பார்த்தீங்களா, அது காலப்போக்கில் மழை பெஞ்சு கொடுமையாகி வெடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா அது எல்லாம் நான் தனியாக இங்கே வாழ ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கிட்டேன் அந்த வீட்டை. இவ்வளோ பெரிய வீடியோ நானே சுத்தம் பண்ணுவேன், நானே க்ளீன் பண்ணிப்பேன். அவ்வளோ செமையாக வந்து நான் இதை வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஒரு பெட் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இது அந்த காட்ல இருந்து தான். இது ஒரு கிங் சைஸ் பெட்டு. என் பொண்ணு படுக்கும் இங்கே டெய்லியும், நான் படுக்க மாட்டேன். நான் என் பையனோட அந்த ஹால் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு சின்ன பெட்ஷீட் விரிப்பு அதை போட்டு படுத்துருவேன். இங்கே ஒரு ஏசி இருக்கு பாருங்க. ஸோ வந்து ரெகுலராக ஏசி யூஸ் பண்ணாதான் காட்டில் போட்டு பெட்டு போட்டு நம்ம படுக்கணும். ஏன்னா பெட்டு வந்து நான் சூடு அப்படின்னு நினைப்பேன். வெறும் தரையில் படுத்துக்கலாம், வெறும் மேட்டு பெட்ஷீட் போட்டு படுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பெட்டு வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இதோட ஒரு அட்டாச்சு ஓவரால் கட்டுங்க. அட்டாச்சு டாய்லெட் இருக்கு. அது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். அப்படியே வெளியே வாங்க, வெளியே வாங்க. இது ஒரு ரூம். அது அப்படியே ஓவராலா காமிச்சிட்டு வாங்க. அப்படியே வந்தா இது ஒரு ரூம். இது இன்னொரு பெட்ரூம் தான். ஆக்சுவலி இது இன்னொரு பெட்ரூம் இது. ஆனா நான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டதுக்கு அப்புறம் என்னால இந்த 3வது மாடிக்கெல்லாம் போய் துணி காய வைக்கலாம் என்னால முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், இங்க ஒரு ஸ்டாண்ட் வாங்கி போட்டிருக்கேன். இந்த மிஷினை வந்து வாஷிங் மிஷினை காட்டுங்க, இதோட அட்டாச் பண்ணிட்டேன். அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், பின்னாடி ஒரு வீடு கட்டுறாங்க, வீட்டை நாசம் பண்ணிட்டாங்க, வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த வீடு கட்டுறவங்க வந்து சிமெண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இது என் பொண்ணு யூஸ் பண்ற திங்ஸ்லாம் வச்சுக்கிற பீரோ. அப்படியே பின்னாடி போய் ஓவராலா காட்டுங்க, அங்க போங்க. அது வந்து என் பையன் யூஸ் பண்றது. அங்க போங்க. இது ஒரு ரூம். ஆக்சுவலி இதுல ஒரு காட் போட்டா 2 பேர் படுக்கலாம். ஆனா நான் அந்த வாஷிங் மிஷின் வச்சு துணி காய வைக்கிற ஸ்டாண்டை வச்சு துணி காய வைக்கிற ரூமா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி இந்த வீட்டில் அந்த ஆஃபீஸ் ரூமை கூட நம்ம ஒரு ரூமா யூஸ் பண்ணலாம். ஆனால் அது அப்படியே இருக்கு, நாங்கள் ஃபுல்லாக ஹாலில் தான் இருக்கோம். இங்கே பூஜை ரூம் இருக்கு பாருங்க. பூஜை ரூம் டூர் வேணாலும் நான் தனியாக அலங்கரித்து அழகாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஹோம் டூர் வந்து ஓவராலாக இப்படி தான் வந்து முடியுது. நான் ரொம்ப சிம்பிளிஃபைவா ஒரு ரூம்ஸ் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு தனித்தனியா, அதாவது கிச்சன் ரூம்ல என்னென்ன இருக்கு திங்ஸ் அதை தனியா காமிங்க. நீங்க ஹால்ல வாழ்றீங்கன்னா என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க, பூஜை ரூமை தனியா காமிக்கிறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அவசியம் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன். இதுவே வந்து நான் அந்த ஹரி அப்படிங்கிறவருக்காக தான் அவசர அவசரமா நான் ஷூட் பண்ணேன். இல்லைன்னா என் பசங்க ஸ்கூலுக்கு போயிடும், சாட்டர்டேவும் போகும். லாங் லீவ் வந்தா நான் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போயிடுவேன். கண்டிப்பா ஃபார்ம் ஹவுஸ் போறதும் டூரையும் நான் உங்களுக்கு அங்க போயிட்டு அப்புறம் ஷேர் பண்றதுக்கு பாக்குறேன். மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ராஜி கௌதமன் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் பல இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளை நீங்க பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.